بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاءك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சூரா பக்ராவுடைய வசனங்களை திரும்ப திரும்ப ஓதி கேட்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலம் உள்ள நினைவூட்டுதலை, அழகான வழிகாட்டுதலை அல்லாஹ் கொடுத்து செயல்படக்கூடியவர்களா ஆக்கி வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் துஆவோட ஆரம்பிப்போம். ரமலானை வரவேற்போம் அப்படிங்கிறதுல இப்ப ரமலான் மாதத்துடைய சிந்தனைகள். இந்த ரமலான் மாசத்துல நம்ம எவ்வளவு பெரிய அழகான அமல்களை எல்லாம் செய்ய முடியும், அதுக்கான வழிகாட்டுதல் என்ன, அதை எப்படி நம்ம அழகான முறையில அமைச்சுக்கணும், எதை செய்யணும், எதை விடணும், எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, எதையெல்லாம் அல்லாஹ் வெறுக்கக்கூடியது அப்படிங்கறத தெரிஞ்சு அமல் செய்யணுங்கிறதுக்காக இந்த ஒன்று கூடுதல், இந்த அமர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த அமர்வை, இந்த சந்திப்பை யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம தொடர்ந்து என்னவெல்லாம் பார்த்தோம்? தக்வாவை ரமலானும் அதனுடைய எதிர்பார்ப்பும் என்னவெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். ரமலான் நம்ம கிட்ட வருது, அந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட செயல்களை எதிர்பார்க்குதுங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? இந்த நோன்பு வைப்பதன் மூலமா தக்வா நமக்கு அதிகரிக்கும், சமூகத்துல மாற்றம் இருக்கும், நம்மள்ட்ட மாற்றம் இருக்குங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம குர்ஆனுடைய மாதமா இந்த ரமலான் மாதம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து அழகான ராகத்தோட, அந்த கிராத்தோட நம்ம இந்த குர்ஆனை ஓதணும், அந்த குர்ஆனை ஓதுறதுக்குள்ளேயே சிறப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் தானும் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்ல, இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத மத்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு நீங்க அறிவு இருக்கும், ஆனா நன்மைகள் அதுல அல்லாஹ்விடத்துல இருந்து ரிவார்டு இருக்காண்டா இல்ல. ஆனா இந்த குர்ஆன ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க ஓதுனா ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் இருக்கு. யார் இந்த குர்ஆனை திணறி தடுமாறி ஓதுறாங்களோ அவங்களுக்கு 2 வகையான கூலி இருக்கு. அப்ப நம்ம எப்பயுமே திக்கி திக்கி ஓதலாமா அப்படின்னா, புதுசா கத்துக்கிறவங்களுக்குதான் அந்த ஒரு ஷர்த்து. ஆனா ஏற்கனவே நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா, அப்ப அவங்க அழகான முறையில இந்த குர்ஆனை
குர்ஆனை ஓதணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஓதுறத கேட்கக்கூடியவனா இருக்கான். அதனால குர்ஆன நாம கற்றுக்கொள்றதோட பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அதன்படி அது அழகான முறையில அழகான கிராத்துல நம்ம ஓதணும் அப்படிங்கிறதை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா, குர்ஆன ஆராய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மக்கள் அல்லாஹ்வின் வழிகாட்டலை அறிந்து புரிந்து செயல்படுவதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதமான இந்த குர்ஆனை மிக எளிமையான முறையில, இலகுவான மொழியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வச்சிருக்கான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கமர்ல 54வது அத்தியாயம் 17வது வசனம், 22வது வசனம், 32வது வசனம், 40வது வசனம் 4 தடவை இந்த வசனத்தை திரும்ப திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முதக்கிர். மனிதர்களே, இந்த குர்ஆன் வசனத்தை, என்னுடைய வேதத்தை, என்னுடைய வார்த்தைகளை நீங்க சிந்தித்து ஆராய்ந்து நல்லுணர்ச்சி பெறக்கூடிய பொருட்டு இந்த குர்ஆனை நம்ம எளிதாக ஆக்கியிருக்கோம். ஆகவே இந்த குர்ஆனை கொண்டு நல்லுணர்ச்சி பெறுவோர் யாரும் உண்டா? இப்ப நம்ம மொத்தத்துல மீட்டிங்ல எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம அத்தனை பேரும் சொல்லணும் இதுக்கு பதில், அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், நான் இருக்கேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எனக்கு அந்த விளக்கத்தை நீ குடி யா அல்லாஹ். அந்த நல்லுணர்ச்சி பெறதுக்கு நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம் யா அல்லாஹ். அந்த நல்ல உணர்வுகளை நீ எங்களுக்கு குடு யா அல்லாஹ். நீ எளிதாக்கி இருக்கேன்னு சொல்லி இருக்க யா அல்லாஹ், எங்களுக்கு அதை எளிதாக்கி குடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த குர்ஆனை ஓதுவதற்கு நீ எளிதாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அதை விளங்குவதற்கு நீ எளிதாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அதை மரணமிடுவதற்கு நீ எளிதாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அதை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நீ எளிதாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அதை பிற மக்களுக்கு எத்தி வைப்பதற்கு நீ எளிதாக்கி தருவாயாக. ஆமீன் ஆமீன். 5 விஷயத்தை நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். இந்த வசனத்தை அல்லாஹ் கேட்கிறான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், இந்த குர்ஆனை நான் ஈஸியாக்கி இருக்கேன். உறுதியா இந்த குர்ஆனை நம்ம ஈஸியாக்கி இருக்கோம், லேசாக்கி இருக்கோம். எதுக்கு? விக்ர், நீங்க நல்லுணர்வு பெறுறதுக்கு, அதை விளங்கிக்கிறதுக்கு, அதை ஆய்வு பண்றதுக்கு. ஃபஹல் மின் முதக்கிர், யார் இருக்கிறா இதன் மூலம் ஆய்வு செய்யறதுக்கு, புரிந்து கொள்றதுக்கு, விளங்குறதுக்கு, செயல்படுறதுக்கு, பைஹார்ட் பண்ண மனப்பாடம் செய்யறதுக்கு, இதன்படி வாழ்றதுக்கு யார் நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். நம்ம எல்லாரும் சொல்வோம், யா அல்லாஹ், நான் ரெடியா இருக்கேன் அல்லாஹ், எங்களுக்கு ஈஸியாக்கி கொடு அல்லாஹ். சொல்லலாமா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அல்லது உள்ளங்கள் மீது பூட்டுக்கள் தான் போடப்பட்டிருக்குதா? 47வது அத்தியாயத்துல 24வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலம்மா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. உங்களுடைய உள்ளங்கள்ல பூட்டா போட்டிருக்கு, இத பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? சும்மா ஏதோ எடுத்தோம், ரமலான் வந்துருச்சு, ஓதணும் குர்ஆன். நான் 1 குர்ஆன் முடிச்சேன், நான் 2 குர்ஆன் முடிச்சேன், நான் 5 குர்ஆன் முடிச்சேன், நான் 10 நாளைக்கு 1 முடிச்சிருவேன், நான் 3 நாளைக்கு 1 முடிச்சிருவேன். அதுக்கு மட்டுமா இந்த குர்ஆன் இருக்கு? நீங்க ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை தான், இல்லைன்னு சொல்லல. அந்த அளவுக்கு நமக்கு அழகான முறையில சட்டதிட்டங்களை பேணி ஓதுவோம்டா, ஓதுறது தப்புன்னு சொல்லல. ஆனா அல்லாஹ் தஆலா இதனுடைய இந்த குர்ஆனை இறக்குனதோட நோக்கம் என்ன? இத நீங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்களா? உங்க உள்ளங்கள்ல பூட்டா போட்டிருக்கு, சும்மா வெறுமனே ஓதுறதுக்காக மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கல. வெறுமனே ஓதுனாலும் நீங்க உங்களுக்கு நன்மை. ஆனா அதை புரிந்து விளங்கி உங்கள் வாழ்க்கையில செயல்பட்டு பிறருக்கு எத்தி வைக்கும் போதுதான் உங்களுடைய கல்புகள் இருக்குல்ல, அதுல இருக்க பரிசுத்த தன்மை, அதனுடைய எதிர்பார்ப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் கூலி கொடுக்கிறேன். 1க்கு 10 கொடுக்குறேன், 70 கொடுக்குறேன், 700 கொடுக்குறேன், மடங்கு கொடுக்குறேன், இன்னும் அதிகப்படியா கொடுக்குறேன், கணக்கே இல்லாம கொடுக்குறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? இந்த குர்ஆனை ஓதுறதோட மட்டும் இல்லாம அதனுடைய தர்ஜுமாக்களை படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கான ஏற்பாடுகளை இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள், நிறைய குரூப்புகள் இதை செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள்ல இருந்து இந்த குர்ஆனை தர்ஜுமாவோட படிக்கிறதுக்கு இருக்கிறோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆசையும் ஆர்வமும் இருக்கோ, இப்ப இருந்தே நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. வந்து நம்மளுடைய குரூப்ல கலந்துக்கங்க. மத்த குரூப்புகள்லயும் இந்த விஷயங்களை செய்யறாங்க, அங்கேயும் கலந்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய முழுமையான நன்மையை பெறுவோம். அது மட்டும் இல்லாம அவனுடைய தப்சீர் விளக்கங்களை பார்க்கும்போது, அதுக்கு குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன நிறைய அறிஞர்களுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம கேட்கும் போது, படிக்கும் போது, விளங்கும் போது நம்மளுடைய கல்புகள் பண்படக்கூடியதா இருக்கு. நம்ம கல்புகள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியதா இருக்கு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, அவர்கள் இந்த குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பூட்டு போட்டிருக்கான்னு அல்லாஹ் கேட்கிறான். இல்லையா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன வலவ் கான மின்
عِندِ غَيْرِ اللَّهِ لَوَجَدُوا فِيهِ اخْتِلَافًا كَثِيرًا. அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இது வந்திருந்தால் இதில் அநேக முரண்பாடுகளை காண்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப இது ஒரு முரண்பாடும் இல்லாம ஒரு டாட் கூட மாத்த முடியாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400 மாற்றங்களுக்கு மேல ஆகியும் இது அழகான முறையில இருக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து வந்தது. முரண்பாடுகளே இல்லாத, சந்தேகங்களே இல்லாத, குழப்பமே இல்லாத தெளிவான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை இறக்கி வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் கட்டளைகளுக்கும் மாறு செய்தனால் அழிக்கப்பட்ட சமூகங்களை அல்லாஹ் இந்த குர்ஆன்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துக்காட்டி இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமான்னு அறிவுரை சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இது போன்ற அழிவுகள்ல இருந்து அதை நம்ம படிக்கும் போது அந்த அது மாதிரியான அழிவுல இருந்து நம்ம தற்காத்து கொள்ள வழிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன்ல நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? இந்த குர்ஆனை படிக்கணும், அந்த குர்ஆனை விளங்கணும், அதை மனப்பாடம் செய்யணும், அதை வாழ்க்கையில நம்ம எடுத்து நடக்கணும். இத அழகான முறையில சிந்தித்து செயல்பட்டு பிறருக்கு எத்தி வைக்கணும். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த இடத்துல இந்த நியத்தை உறுதியா வச்சுக்கிருவோமா? அல்லாஹ் கேட்ட இந்த வசனத்துக்கு நம்ம பதிலளிப்போமா? இன்ஷா அல்லாஹ். அடுத்த உஸ்தாத் சொல்றாங்க, குர்ஆனுடைய வழியில நடப்போம். மத்த வழிகளை மத்தத ரோல் மாடலா நம்ம எடுக்க வேண்டாம். நமக்கு ரோல் மாடல் நம்முடைய கைட் புக், நமக்கு வழிகாட்டி, நமக்கு அல்லாஹ் தஆலா ஹுதாவா நேர் வழியா எதை கொடுத்திருக்கான்? இந்த குர்ஆனை கொடுத்திருக்கான். நம்மளுக்கு இஸ்லாத்துல நம்மளை பிறக்க செஞ்ச ரப்பு எவ்வளவு கருணையாளன் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அதுக்கடுத்து நமக்கு வழிகாட்டியா கொடுத்திருக்கு இந்த குர்ஆன் இருக்கே, அவர் அல்லாஹ்வுடைய கருணை. அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நான் இந்த வழிகாட்டியை கொடுத்தேன் இல்லையா, இந்த நேர்வழியை கொடுத்தேன் இல்லையா, இதை நீங்க பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு கைட் புக்கை கொடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு நீங்க எனக்கு நன்றி செலுத்தி இந்த ரமலான்ங்கிற மாசத்துலதான் இந்த குர்ஆனை நான் இறக்கி வச்சேன். அதனால இந்த மாசத்துல நீங்க 30 நாளும் நோன்பு பிடிச்சு எனக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு வழிகாட்டியத்தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த குர்ஆனுடைய வழி நம்ம நடக்கணும். குர்ஆனை மறுத்தவன், அதனுடைய போதனைகளை எடுத்து நடக்க மறுத்தவன், குர்ஆனை இறக்கி வைத்த அல்லாஹையும் அந்த குர்ஆன் மக்களிடத்தில் போதனை செய்த அல்லாஹ்வின் தூதரின் வழிமுறைகளையும் மறுத்தவன் ஆவான். சுப்ஹானல்லாஹ். இப்ப பாருங்க, குர்ஆனை ஏத்துக்கறாட்டி அல்லாஹ்வே ஏத்துக்கறல, அல்லாஹ்வுடைய தூதர்களை ஏத்துக்கறல. சுப்ஹானல்லாஹ். அந்த நிலைமையில இருந்து எங்கள் அனைவரையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்தரலையா அல்லாஹ். எனவே அவன் இந்த உலகில் நஷ்டவானாகவும் மறுமையில் இழிவடைந்தனாகவும் குருடனாகவும் எழுப்பப்பட்டு தண்டிக்கப்படுவான். யார் இந்த குர்ஆனை மறுத்தானோ அவன் அல்லாஹ்வையும் தூதர்களையும் மறுக்கக்கூடியவனா இருக்கிறான். அவன் இந்த உலகத்திலையும் நஷ்டமடைவான், மறுமையிலையும் இடிவடைந்தவனா குருடனா எழுப்பப்படுவான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எவன் எனது நல்ல உபதேசத்தை இந்த குர்ஆனை புறக்கணிக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக நெருக்கடியானதாகவே இருக்கும். மறுமையில் நாம் அவனை குருடனாகவே எழுப்புவோம். எனது இரட்சகனே, பார்வை உடையவனாக இருந்த என்னை நீ ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று அவன் கேட்பான். அவ்வாறுதான் நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன, அவற்றை நீ மறந்து விட்டாய். இவ்வாறு இன்றைய தினம் நீயும் மறக்கடிக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் கூறுவான். 20வது அத்தியாயம் 124 வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ நீ இந்த உலகத்துல இருக்கையில குர்ஆன் படி வாழல இல்ல, குர்ஆனை நீ ஏத்துக்கறல இல்ல, குர்ஆனை எடுத்து படிக்கல இல்ல, உன்னுடைய மனம் போனபடி வாழ்ந்த இல்ல, நீ குர்ஆனை மறுத்த, அப்ப அல்லாஹ்வை மறுத்த, அல்லாஹ்வுடைய தூதர்களை மறுத்த, அவனுடைய சட்டதிட்டங்களை மறுத்த, அப்போ உன் மனோ இச்சைப்படி நீ வாழ்ந்த. இன்னைக்கு நீ எப்படி மறுத்துட்டு மறந்து வாழ்ந்தாயோ அதே மாதிரி இன்றைய தினம் அல்லாஹ் தஆலா மறுமையில சொல்லுவான், இன்றைய தினம் நீ மறக்கடிக்கப்பட்டுட்ட. அதனால உனக்கு இன்னைக்கு பார்வையே கிடையாது, எதையுமே பார்க்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இங்க பார்வையோட வாழ்ந்தவங்க. அப்ப அவன் கேக்குறான், யாரெல்லாம் நான் உலகத்துல பார்வை உள்ளவனா தானே இருந்தேன், ஏன் என்னை இங்க குருடாக்கிட்ட அப்படின்னா, நீ நம்முடைய வசனங்களை மறுத்து வாழ்ந்த இல்லப்பா, மறந்துட்டு வாழ்ந்த இல்லப்பா, அதனால இன்றைய தினம் உனைய நான் மறந்துட்டேன், உன்னைய குருடனா ஆக்கிட்டேன். இந்த இடத்துல நம்ம துவா செய்யணும். ஏன்னா இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது பார்க்கும் போதுதான் நம்மளுடைய உள்ளங்கள் நடுங்கக்கூடியதா இருக்கு, அல்லாஹ்வுக்கு பணியக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான வசனங்களை நம்ம குடும்பத்தாரோட சேர்ந்து அப்பப்ப நம்ம
நம்ம நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? அப்போ அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இந்த குர்ஆனுடைய வழியில நடக்கணும். குர்ஆனை எடுக்கணும், படிக்கணும், சிந்திக்கணும், சீர்தூக்கி பார்க்கணும், வாழ்க்கையில அமல்படுத்தணும், பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? ஓகே. அடுத்து குர்ஆனுடைய வழியில அழைப்போம். மக்களுக்கு வழிகாட்டவ இறக்கி வைக்கப்பட்ட இந்த குர்ஆனை கொண்டு அதற்கு விளக்கம் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை கொண்டும் மக்களுக்கு அழைப்பு விடுக்கணும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். இதுவே ஒரு முஸ்லிமுக்கு பிரதானமான ஒரு ஆதாரமா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. 12வது அத்தியாயத்துல 108வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, இதுவே எனது நேரான வழி. உங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றேன். தெளிவான ஆதாரத்தின் மீதே நானும் என்னை பின்பற்றியவர்களும் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அழகான அந்த தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கிறோம். இணை துணைகளை விட்டும் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். ஆகவே அவனுக்கு இணை வைப்போரில் நானும் ஒருவன் அல்ல. அப்போ நான் இணை வைக்கக்கூடியவனா இல்ல, என்னை பின்பற்றி வாழக்கூடியவர்களும் இணை வைக்கக்கூடியவர்களா இல்ல. நான் அல்லாஹ் இறக்கின இந்த பரிசுத்த வேதத்தின் பக்கம் மக்களே நான் உங்களை அழைக்கிறேன். இந்த நேரான வழியின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் நான் இணை வைக்கக்கூடியவனா இல்ல. அதனால நீங்களும் இணை வைக்கக்கூடியவர்களா இருக்காதீங்க. ஓரிரை கொள்கையின் பக்கம், ஒரே ஒரு இறைவனின் பக்கம் வந்துருங்க. அந்த ஒரு இறைவனை ஏற்றுக்கங்க, அவனை மட்டும் வணங்குங்க, அவனுக்கு மட்டும் வழிபட்டு நடங்க அப்படிங்கிற ஒரு அழகிய விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமா சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பை இந்த இடத்துல அழகான முறையில சொல்லி காட்டுறான். அப்ப அல் குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது, முழு மனித சமுதாயத்துக்கும் உரியது. அவர்களுக்கு அனைவருக்காகவும் இறக்கப்பட்டது. அந்த மக்களுக்கு குர்ஆனை அறிமுகப்படுத்தணும். முஸ்லிம் அல்லாத மற்ற மாற்று மத சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு இந்த விஷயத்த நம்ம எத்தி வைக்கணும். இதை அவர்களுக்கு சொல்லணும். இது முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியதல்ல, முழு மனித சமுதாயத்துக்கும் உரியது. அதனாலதான் பர்டிகுலரா ஒரு சில இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சில கட்டளைகளை சொல்லுவான், சில ஏவல்களை சொல்லுவான், சில விலக்கல்கள்ல இருந்து தடுப்பான். ஆனா பல இடங்கள்ல யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களேன்னு கூப்பிடக்கூடிய ஏராளமான வசனங்கள் இருக்கு. அப்ப மனிதர்கள், ஒட்டுமொத்த மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்கள் அனைவருக்கும் ஒரே இறைவன் நான் தான், என்னை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு மட்டுமே அடிபணிந்து வாழுங்கள்ங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த ஏகத்துவத்தை அழகான முறையில சொல்லி அவனுடைய வழியில் வந்த தூதர்களை அழகான முறையில அனுப்பி அவனுடைய வேதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது நான் இணை வைக்கக்கூடியவனா இல்ல, என்னை சார்ந்தவர்கள் இல்ல, அதனால முழு மனித சமுதாயமே நீங்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதனால முஸ்லிம்களாகிய நாம, இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்ட நாம, இதை படித்து அதன்படி வாழக்கூடிய நாம பிற மக்களுக்கு, பிற சகோதர சகோதரிகளுக்கு இதை எத்தி வைக்கணும். அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுக்காக நம்ம துஆ செய்யணும். யா அல்லாஹ், இந்த முழு மனித சமுதாயத்துக்கும் ஹிதாயத்தை குடி அல்லாஹ். நீ எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்க அழகான முறையில செய்து முடிப்பதற்கு கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், நரக நெருப்பில இருந்து, யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்திலிருந்து, உன்னுடைய சாபத்திலிருந்து அனைத்து மக்களையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து நமக்கு உஸ்தாத் சொல்றாங்க, இரவு நேரம் வணக்கம். நம்மளுடைய இரவு காலங்கள்ல, இரவு நேரங்கள்ல நின்று வணங்குறது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லும் போது, நம்ம இரவு காலங்கள்ல நம்ம நின்று வணங்குவோம். அது மாதிரியே நோன்பு காலத்திலும் இரவு நேரத்துல அந்த வணக்கத்துல நம்ம ஈடுபடணும். அதுவும் ஈமானோட அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்து தொழுகணும். சும்மா எல்லாரும் தொழுகிறாங்க, நம்மளும் போய் தொழுகணும். நம்ம தொழுகாட்டி என்னடா ரமலான் தொழுகாம இருக்கேன்னு சொல்லுவாங்கங்கிறதுக்காக போகக்கூடாது. அல்லாஹ்விடத்துல ஈமானையும் நம்பிக்கையோடையும், அவனோட நடத்துற நம்பிக்கையோட நன்மையை எதிர்பார்த்து நம்ம தொழுகணும். எவர் ரமலான்ல நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம ஏனோ தானோன்னு நம்மளுடைய இபாதத்தை, நம்மளுடைய வணக்க வழிபாடை வச்சிருக்க கூடாது. அல்லாஹை நம்பி கண்டிப்பா இந்த இபாதத்துகளுக்கு, இந்த அமல்களுக்கெல்லாம் நமக்கு அல்லாஹ்
கூலிய கொடுப்பான் அப்படின்ற எதிர்பார்ப்போட நம்மளுடைய அமல்களை செய்யும் போது அல்லாஹ் நம்முடைய முந்தைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த நாட்களை, இந்த அழகான சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணலாமா? அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், முன்னேற்பாடா ரமலான் வர்றதுக்கு முன்னாடியே ரமலானுக்கு தேவையான ஷாப்பிங் என்னென்னவளா இருக்கு, குடும்பத்துக்கு தேவையான சமையலுக்கு தேவையானது, நமக்கு தேவையான ரமலானுக்கு பெருநாளைக்கு தேவையான உடுப்புகள், ட்ரெஸ்ஸுகள் எல்லாத்தையும் நம்ம வாங்கி அழகான முறையில முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு, இந்த போனஸா நமக்கு கிடைச்ச இந்த ரமலான உலகத்தால அடையக்கூடிய பாக்கியம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அல்லாஹ் எங்களுக்கு கூடிய அல்லாஹ் அது முழுமையான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், அல்லாஹ் உன்னுடைய நம்பிக்கையோட உங்ககிட்ட நன்மையை எதிர்பார்த்தோம். அல்லாஹ் நாங்கள் அமல்கள் செஞ்சு பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக ஆகுவதற்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போட இப்ப துவா செஞ்சு நம்ம இருக்கணுமே தவிர, அந்த ரமலான் பிறந்ததுக்கு பின்னாடி கடை வீதிகள்ல போய் சுத்திக்கிட்டு மத்த எதையோ ஒன்ன பாத்துக்கிட்டு வீணான பேச்சுக்கள்லயும் அரட்டைகள்லயும் ரீல்ஸ்லயும் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏண்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில சொல்றாங்க, யார் ரமலான்ல நம்பிக்கையோட நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குனார்களோ அவங்களுடைய முந்தைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். இது வரைக்கும் நம்ம செஞ்சிருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள மன்னிச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த எதிர்பார்ப்பு நம்ம இருக்கணும்னா நம்ம அதுக்கு முன்னேற்பாடா செய்யணுமா இல்லையா? கண்டிப்பா செய்யணும். அதனால இப்பவும் நான் சொல்றேன், இன்னும் நமக்கு ஒரு வாரம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த ஒரு வாரத்துல நமக்கு குடும்பத்துக்கு தேவையான வீட்டு வேலைகளை, வீட்டை கிளீன் பண்றதா இருந்தாலும் சரி, மத்த வேலைகளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரமலான்ல அப்படியே நம்ம ரப்போட ஒன்றி போய் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரமலான்ல உம்ரா செய்வது அதுக்கான பாக்கியத்தை நீ எங்களுக்கு கூடிய அல்லாஹ் எங்கள்கிட்ட நீ செல்வத்தை கொடுத்திருந்தாலும், ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தாலும், யா அல்லாஹ் எல்லா வசதிகளையும் நீ கொடுத்திருந்தாலும் நீ எங்களுக்கு கிருபை செய்யலன்னு வச்சுக்கயே அல்லாஹ், எங்களுக்கு முடியல யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ், நீ உதவி செய்தாலே தவிர எங்களால எந்த ஒன்னையும் அசைக்க முடியல யா அல்லாஹ். இந்த ரமலான்ல உம்ரா செய்யறத பத்தி சொல்லும் போது, நோன்பு மாதத்துல உம்ரா செய்வது ஹஜ் செய்வதற்கு சமமாகும். இந்த நோன்புல உம்ரா செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்சாரி பெண்ணுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது நசையில வரக்கூடிய செய்தியா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு செய்தியில சொல்லுவாங்க, நீங்க ரமதான்ல உம்ரா செய்யறது என்னோட சேர்ந்து ஹஜ் செய்ததுக்கு சமம். அவ்வளவு ஒரு கூலிய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மத்த பக்கத்துல ஷாப்பிங்கும் வெளியயும் அங்கேயும் இங்கேயும் போறத பிளான் பண்றதை விட்டுட்டு இப்ப நமக்கு தேவையானதெல்லாம் முடிச்சிட்டு இந்த ரமலான்ல பகல் காலங்கள்ல நோன்பு நோக்கவும் இரவு காலங்கள்ல நின்று வணங்குறதும். ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க 20 ரக்காயத்து தொழுகணும், இல்ல அதை விட அதிகமா தொழுகணும், இல்ல 8 தான் தொழுகணும். அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்லயும் ரமலான் அல்லாத காலத்திலயும் இரவு நேரத்துல 8 ரக்காயத்தும் 3 ரக்காயத்து வித்துரும் மொத்தத்துல 11 ரக்காயத்து தொழுது இருக்கிறாங்க. ஆனா யார் ஒருத்தர் அதிகமா தொழுகிறோம்னு நினைச்சாங்களோ அவங்க தடுக்கல. இரவு தொழுகைங்கிறது 2 நீங்க எவ்வளவு வேணாலும் தொழுதுக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கும் இதுக்கும் அடிச்சுக்கிட்டு விழுகாம அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஆர்வம் கூட இருந்து நிறைய இபாதத் செய்யறவங்களுக்கும் இந்த இஸ்லாத்துல இந்த மார்க்கத்துல அழகான வழிகாட்டுதல் இருக்கு. அதே நேரத்துல எனக்கு முடியல, எனக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இஸ்லாத்துல இடம் இல்லையாண்டா அவங்களுக்கும் இடம் இருக்கு. அவங்களுக்கும் நிறைவான கூலி இருக்கு. அவங்களுடைய கல்பை பொறுத்து, அவங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பொறுத்து இஸ்லாம் நம்ம அழகான முறையில இபாதத் செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டியிருக்கான். அதனால நம்ம திட்டமிட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த ரமலான்ல நம்ம அமல்கள் செய்யறதோட உம்ராவுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தா அதற்கான பொருளாதார வசதியும் அதற்கான மத்த அமைப்புகளும் வசதிகளும் நமக்கு அமைஞ்சுச்சுன்னா இந்த ரமலான்ல உம்ரா செய்யறது மிகப்பெரிய ஏற்றமான செயல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை என்கரேஜ் பண்ணி நம்மளுக்கு ஆர்வம் ஊட்டிய ஒரு செயல். ஏன்னா ஒரு அன்சாரி பெண்ணை பார்த்து சொல்றாங்க, இந்த ரமலான் மாதத்துல நீ உம்ரா செய்யறது ஹஜ் செய்யறதுக்கு சமம், அதனால நீ உம்ரா செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப யா அல்லாஹ் இதற்கான பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த இடத்துலயும் நம்ம நியத்து வைப்போம். யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கூடி அல்லாஹ்னு துஆவும் செய்வோம் இன்ஷா. அடுத்து இந்த ரமதான் மாதம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரமதான் மாதம் தர்மத்துடைய மாதம். தர்மம் செய்யறதுக்கு உரிய மாதம் இந்த ரமதான் மாதம். இந்த ரமலான் ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய நலன்கள்ல அக்கறை கொள்ளக்கூடிய மாதமா இருக்கு. மனிதாபிமானத்தை
வளர்க்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. ஏனைய மாதங்களை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துக்கு நிறைய சிறப்புகளை கொடுத்திருக்கான். மத்த நாட்களை விட இந்த மாதத்துல தர்மம் செய்யறத ஊக்குவிக்கப்பட்டு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கு. அதன் காரணமா அல்லாஹ்வுடைய மாதமா இது இருக்கு. அதன் காரணமா நிறைய தர்மம் செய்யக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. இந்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற நாட்களை விட ரமலான் மாதத்துல அதிகம் வாரி வழங்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதத்துலதான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான்ல அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உள்ளதை வாரி வாரி வழங்குபவர்களா இருப்பாங்க. அவங்க பொருள் செல்வத்தை மட்டும் இல்ல, நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் இந்த மக்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் வாரி வாரி வழங்கி தர்மம் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலான் ஒவ்வொரு ராத்திரியும் ரமலான் முடிகிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்து குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி அவர்களை சந்திக்கும் போது மழை காற்று எவ்வளவு அப்படியே குளு 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 குளுன்னு அழகா வீசும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி வழங்குவாங்கன்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில வந்திருக்கு. அல்லாஹு அக்பர். அப்ப பாருங்க, ஒவ்வொரு நாள் ராத்திரியும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அவங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போதெல்லாம் வந்துட்டு போகும்போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் தர்மம் கொடுக்கக்கூடியவர்களா வாரி வழங்கக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல ஒரு செய்தியும் சொல்றாங்க. மனிதர்கள்ட்ட இருந்து கஞ்சத்தனத்தை அகற்றி தாராளமான மனப்பான்மை வளரச் செய்யும் வழிதான் இந்த தர்மம். அதனால அல்லாஹ்வுக்கு பயந்து நரகத்திற்கும் பயந்து ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தையாவது தர்மம் செய்யுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஏவக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்தை எல்லாம் போக்கி நமக்கு தாராள மனப்பான்மையை கொடுக்கறதுதான் இந்த தர்மமா இருக்கு. அதனால அல்லாஹ்வுக்கு பயந்து நரகத்துக்கும் பயந்து அல்லாஹ்க்காக அவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. அல்லாஹ்க்கு பயந்து அந்த நரகத்திலிருந்தும் பாதுகாத்துக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்காக தூய்மையான கல்வோட தர்மம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி தர்மம் செய்யுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தோட சிறு துண்டையாச்சும் கொடுத்து தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்குங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இத அதீ பின் ஹாத்தம் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இதுவும் புகாரில வரக்கூடிய ஹதீஸா இருக்கு. அது மட்டும் இல்ல, தர்மம் செய்யறதுக்கு எல்லா இடத்துலயும் எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் வாய்ப்பு இருக்காது, செல்வம் இருக்காது. உண்மையில் தர்மம் என்கிறது நல்ல வார்த்தை கூறுவதும், ஒரு மனிதரை பார்த்து இன்னொரு மனிதரை அப்படி சிரிச்சு புன்னகை பூப்பதும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப வசதி உள்ளவங்களுக்கு தானே தர்மம் கொடுக்க முடியும். அப்படி வசதி இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில வழிகாட்டி இருக்காங்க. உங்கள்ட்ட வசதி இல்லையா, வாய்ப்புகள் இல்லையா, அப்ப நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்குரிய தர்மம் எது தெரியுமா? அழகா அடுத்த மனிதர்களை பார்க்கும்போது நல்ல வார்த்தையில அழகான முறையில பேசுறது. ஒரு மூமின் இன்னொரு மூமினை பார்க்கும்போது அழகான முறையில சிரிச்ச முகத்தோட அவங்கள பார்ப்பது, வரவேற்பது. வசதி உள்ளவங்களுக்கும் தர்மத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. வசதி இல்லாதவர்களுக்கு எல்லா மனிதர்களும் தர்மம் செய்யணுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, என்கிட்ட குடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைண்டா சிரிச்ச முகத்தோட அன்பான வார்த்தையில பேசணுங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, தர்மம் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமைங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி கூறியிருக்கிறாங்க. நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, தர்மம் செய்வதற்கு பொருள் ஏதும் கிடைக்காட்டி நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதேனும் கைத்தொழில் செய்து தர்மமும் அதன் மூலம் பயன்படுறதோட தர்மம் செய்ய வேணுங்கிறாங்க. அப்போ கேக்குறாங்க சஹாபாக்கள், அதுவும் எங்களால முடியலன்னா நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிறாங்க. தேவை உடையவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, துயரத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் அப்பயும் உடல பாருங்களேன், அவங்க தோழர்கள் திருப்பியும் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அதுக்கும் எங்களால முடியலைன்னா நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிறாங்க. நீங்க நன்மைகள் செய்து
தீமையிலிருந்து தம்மை தடுத்து கொள்ள வேண்டும். இது அவர் செய்யக்கூடிய தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அபூ மூஸா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி. சுப்ஹானல்லாஹ். அப்போ தர்மம் செய்யறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள்ட்ட பொருளாதார வசதி இல்லாட்டி நாங்க என்ன செய்வோம்? அப்ப நீங்க உழைச்சு நீங்க தொழில் செஞ்சு தர்மம் செய்யுங்க. எங்களுக்கு அதுவும் முடியலன்னா நாங்க என்ன அல்லாஹ்வுடைய தூதரே செய்ய? நீங்க என்ன செய்யுங்க? உதவி தேவைப்படக்கூடிய, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவங்களுக்கு உங்களுடைய உடலால, மற்ற வகையால, உங்களுக்கு காசு பணம் தான் கொடுக்க முடியல, பொருளாதாரம் தான் இல்ல, உழைக்கவும் முடியல. அப்போ கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு நீங்க உதவி செஞ்சு நீங்க அந்த நன்மையை அடைஞ்சுக்கலாங்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கு முடியாட்டி நாங்க என்ன செய்யறது அல்லாஹ்வுடைய தூதரே? நீங்க நன்மை செஞ்சு, நீங்க தீமையிலிருந்து தவிர்த்து அந்த அல்லாஹ்வை அஞ்சி வாழ்றீங்கல்ல, அது உங்களுக்கு செய்யக்கூடிய நீங்க தர்மம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல், எவ்வளவு அற்புதமான மார்க்கத்துல நம்ம இருக்கோம்னு பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்ட்ட தர்மம் செய்யறத ஏவுனாங்க. எங்கள்ல ஒருத்தர் கடை தெருவுக்கு சென்று நாங்க கூலி வேலை செய்து 2 கையளவு தானியத்தை சம்பாரிச்சு அது தர்மம் செய்வோம். இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க. புகாரில வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்ன செய்திய நாங்க கேட்டுட்டு, நாங்க போய் தெருக்கள்ல வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற 2 கையளவுக்கு தான் அந்த கூலி. அத வாங்கி நாங்க தர்மம் செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வார்த்தைகளை செயல்படுத்தக்கூடியவர்களா இருப்போம். ஏழ்மையில வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு எப்படி மதிப்பு கொடுத்து தொழில் தேடி சம்பாரிச்சு தர்மம் செஞ்சுறாங்க. அந்த ஈமான பலப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய வறுமையின் காரணமா அவங்களுக்கு தர்மம் செய்ய முடியாட்டியும் உழைச்சு தர்மம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். எங்களுக்கு தான் முடியலையே, எங்களுக்கு தான் இல்லையே, அப்ப நாங்க செய்ய வேண்டிய நாங்க தர்மம் கொடுக்க வேண்டிய தேவையில்லையேன்னு அவங்க வீட்டுல முடங்கி இருக்கல. அப்போ அவங்க எப்படி உழைச்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைய கேட்டு செயல்பட்டார்களோ, அது மாதிரி நாமும் என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்சத அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை செயல்படுத்தக்கூடியவர்களா, அதன்படி வாழக்கூடியவர்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். தர்மம் செய்யறதால இந்த உலகத்துல மட்டும் இல்ல, மறுமையிலையும் நன்மை கிடைக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் சஹாபாக்களை இந்த அளவுக்கு செயல்பட செஞ்சுச்சுங்கிறத உஸ்தாத் இந்த இடத்துல சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் இதன் மாதிரி அழகான முறையில தர்மம் கூடியவர்களா நாம இருப்போம். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களா எங்களை ஆக்கி வை அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நிழலே தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் தனது நிழலின் கீழ் 7 பேருக்கு மட்டும் நிழல் கொடுப்பான். அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? தனது ரச்சானுக்கு, அதாவது தன்னுடைய ரப்புக்கு பயந்து நம்பிக்கையோட அதாவது நம்ம உடம்புலதான் வலது கை இடது கை இருக்கு. அப்போ அந்த இடது கைக்கு கூட தெரியாம அந்த வலது கரத்தால் ரகசியமா தர்மம் செய்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க சஹீஹ் புகாரில. அந்த மஹ்ஷருடைய நாளையில, அந்த மறுமை நாள்ல எங்கேயுமே நிழலே இல்லாம அந்த அர்ஷுடைய நிழல் தவிர இல்லாத அந்த நாள்ல 7 பேருக்கு அந்த அர்ஷுடைய நிழல். அதுல ஒருத்தர் யாரு? ரகசியமா தர்மம் செய்தவரு அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நியத் வைப்போமா? இந்த ரமலான்ல அதிகப்படியா நம்ம நன்மை செய்வோம், அதிகப்படியா தர்மம் செய்வோம், அதிலும் ரகசியமா தர்மம் செய்து இன்ஷா அல்லாஹ் அந்த அரசுடைய இடத்தை நிழலை பிடிப்போம். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லடியார்களை எங்களை ஆக்கி வை அல்லாஹ். மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல மனிதர்கள் நிலைமையெல்லாம் பயங்கரமானதா இருக்கும். சூரியன் 1 மைலுக்கு அண்மையில கொண்டு நிறுத்தப்படும். மனிதர்களிடம் வழிந்தோடக்கூடிய அந்த வியர்வை அவங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப அதுல மூழ்கி நிப்பாங்க. அந்த நேரத்துல அந்த கடுமையான சூட்டுல அந்த 7 பேருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிசியுடைய நிழல்ல கொடுக்குறான்டா. அதுல ஒருத்தர் இந்த தர்மம் செய்தவர்ன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கடா. அந்த பாக்கியத்தை பெறுறதுக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்தை எல்லாம் விட்டு ஒதுக்கிட்டு தர்மம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அதிக நன்மையுள்ள தர்மம் எதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீர் ஆரோக்கியம் உள்ளவராகவும் பொருள் தேவை உடையவர்களாகவும் வறுமையை பயப்படக்கூடியவர்களாகவும் செல்வத்தில் ஆசை உள்ளவராகவும் இருக்கக்கூடிய நிலையில தர்மம் செய்யறது அதிக நன்மை உள்ளதா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். உனக்கிட்ட பொருளாதாரமும் கம்மியா,
வறுமை வறுமை வந்துருமோன்னு பயப்படக்கூடிய நேரத்துல, நமக்கு இந்த நேரத்துல செல்வங்கள் இருந்தா நல்லா இருக்குமே, சேர்க்கணும்னு ஆசை உள்ள நேரத்துல தேவை இருக்கையிலையும் நீ அல்லாவுக்காக தர்மம் செய்யறது இருக்கே, சுப்ஹான் அல்லாஹ், அது அதிகப்படியான நன்மையை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, உயிர் தொண்டைக்குழிய நெருங்கும் வரை அந்த தர்மம் செய்யறத தாமதப்படுத்த வேணாம். மவுத்து நேரத்துல செஞ்சுக்கலாம், கடைசி நேரத்துல செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க தாமதப்படுத்த வேண்டாம். இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்க, இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்றதுல எந்த அர்த்தம் இல்லை. ஏன் தெரியுமா? அப்போ உனது பொருள்கள் மற்றவர்களுக்கு ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதாவது உங்கள்ட்ட செல்வம் இருந்துச்சுன்னு சொன்னா அத கடைசி காலத்துல பாத்துக்கலாம், நமக்கு வேணும், தேவைக்கு வேணும், அத அப்ப பாத்துக்கரலாம்னு தாமதப்படுத்திட்டு கடைசியில ஏதாச்சும் ஒரு நோய் வந்துட்டா, ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துட்டா, அந்த நேரத்துல இதை இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துரு, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்னு அப்ப வசியத் செய்ய வேண்டாம். ஏண்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ரூஹு போயிரும், சொத்தும் பொருளும் ஒன்னோடதே கிடையாது, அது அடுத்தவங்களுக்கு புரியும். அப்ப நீங்க சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. நீங்க தேவையோட இருக்கும்போது, உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் போதே நீங்க அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு, நரகத்தை பயந்து நீங்க நல்லா இருக்க மாதிரி தர்மம் கொடுத்துருங்க. அதுதான் உங்கள் தர்மத்துல சிறந்ததுங்கிறத அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மனிதனுக்கு எப்போதும் பொருளாதாரம் அவசியம்தான், சம்பாதிக்கணும் தான், சொத்து சேர்க்கணும் தான், அந்த ஆசையும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவனது பொருளாதாரத்துல மற்றவர்களுக்கு தர்மமாக சதகாவாக போய் சேர வேணுங்கிறதையும் நம்ம நினைச்சு அந்த பொருளாதாரத்துல தர்மம் செய்யும் போது, செலவு செய்யும் போது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான். நமக்கு போதுமாக்கிக்கிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்ம நிறைவேற்றும் போது இம்மையிலையும் மறுமையிலையும் அழகிய கூலி இருக்கு. வறுமையை அஞ்சிட்டு செல்வத்தின் மேல இருக்கக்கூடிய ஆசையை கொண்டு வாழும் போது நமக்கு தேவை இருந்தும் நம்ம மறுமையை பயந்து, மரணத்தை பயந்து கொடுக்கக்கூடிய தர்மம் தான் உயர்ந்த தர்மமா இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உயிர் தொண்டை அடையும் வரைக்கும் தர்மத்தை பத்தி பேசாம அதுக்கு பின்னாடி செய்யக்கூடிய தர்மத்துக்கு எந்த ஒரு நன்மையுமே இல்ல அப்படிங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாம நல்லா இருக்கும் போதே தர்மம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை இங்க இந்த இடத்துல பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் இந்த உலகத்துக்கு இறக்கி வர்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ்வே, தர்மம் செய்பவருக்கு அவருடைய பிரதிபலனை நீ அவருக்கு கொடுத்துறியா அல்லாஹ், யா அல்லாஹ் அவருக்குரிய கூலியை நீ குடி அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யறாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, அல்லாஹ்வே, தர்மம் செய்யாம பொருள்களை தடுத்து வச்சிருக்கிறாங்களே அவங்களுக்கு நீ அழிவை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு துவா செய்யறாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். எப்படி பாத்தீங்களா? ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் இறங்கி கீழே வர்றாங்களாம். பிரத்யேகமா இந்த ஒரு டியூட்டிக்கா யாரெல்லாம் தர்மம் செய்யறாங்களோ, அவங்களுக்கு அவங்களுக்குரிய கூலிய நிறைவா கூடிய அல்லாண்டு. இன்னொருத்தரு யார் தடுத்து வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அழிவை ஏற்படுத்துட்டு. எந்த துவா நமக்கு வேணும்? நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். இஸ்லாம் அழகான சாய்ஸ கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய மார்க்கம். உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அதுக்கடுத்து தர்மம் செய்யற மனிதனுக்கு அல்லாஹ் மலக்குகள் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கொடுக்காதவனுக்கு அழிவை வேண்டியும் பிரார்த்திக்கிறாங்க. அழிவை விட அருள் ஒரு மோமினுக்கு அவசியமானது. அந்த அருள் கிடைக்கிற போது அவனுடைய வாழ்க்கையில பாக்கியம் பொருந்தியதா அவனுடைய வாழ்க்கை மாறி விடுறதுங்கிறதுல இந்த தர்மம் செய்யும் போது அல்லாஹுடைய அருள், மலக்குகளுடைய துவா இதெல்லாம் கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதனால நல்லத, தூய்மையானத நம்ம கொடுக்கணும். அதுக்குத்தான் நன்மை இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் 2வது அத்தியாயத்துல. நம்ம எல்லாரும் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். சூரத்துல் பக்ராவுல 267வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் த்வய்யிபாத். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க சம்பாரிச்சீங்கல்ல, அந்த சம்பாரிச்சதுல இருந்து தூய்மையானவற்றை பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் வெளிப்படுத்தியதுல இருந்து நீங்க செலவிடுங்க. கண்ணை மூடிக்கிட்டே தவிர எதை வாங்கி கொள்ள மாட்டீர்களோ அத்தகைய மட்டமான பொருளை செலவிட நினைக்காதீங்க. அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் புகழுக்குரியவன்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்குல்ல, அந்த சதகாலாம் இருக்குல்ல, அல்லாஹ்க்கு கொடுக்குறீங்க. அல்லாஹ்க்கு கொடுக்கும் போது, அவனுக்காக நம்ம கொடுக்கும் போது கெட்டத, வேணாம்ன்றத, வீணா போனத கொடுக்காதீங்க. உங்களுக்கு நான் கொடுத்ததுலயே நல்லது இருக்குல்ல,
இந்த பூமியில விளைஞ்சதுலயே நல்லது இருக்குல்ல, அத நீங்க தர்மம் கொடுங்க. அல்லாஹ் தேவையற்றவனா இருக்கான். மக்களின் நலனுக்காக தேவைக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஹலாலான சம்பாத்தியங்கள் செலவிடணும். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான்ல, அந்த அருட்கொடையில ஹலாலானத நம்ம செலவழிக்கணும். உழைப்பு அந்த ஹலாலான உழைப்பா இருக்கணும். அதுல தூய்மையானதை நம்ம கொடுக்கணும். அந்த தூய்மையானத உயர்தரமான பொருட்களை தான் பிற மக்களுக்கு கொடுக்கணுமே தவிர நம்ம சதக்காவா, தர்மமா, தானமா, இனாமா தானே கொடுக்குறோம். அதனால நம்ம பழசையோ பட்டையோ வீணா போனதையோ நமக்கு பிடிக்காததையோ கொடுக்க கூடாதுன்னு அல்லாஹ் இந்த இடத்துல தடையே செய்யறான். அப்ப யார் முறையான சம்பாத்தியத்துல இருந்து ஒரு பேரிச்சம் பழத்தின் மதிப்புக்கு அந்த அளவுக்கு தர்மம் செய்யறாரோ, அத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறானா, தனது வளர்க்கறத நீட்டி வாங்கிக்கிட்டு அத ஒரு குதிரை குட்டிய வளர்த்த மாதிரி வளர்த்து அதனுடைய நன்மைகளை சுப்ஹானல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கானா. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன். அவன் பரிசுத்தமானதைத்தான் ஏத்துக்கிறான். அவன் நல்லதைத்தான் ஏற்றுக்கொள்றான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல 1410வது ஹதீஸா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நல்லதை மட்டும்தான் கொடுக்கணும். மத்தவைகளை பிறருக்கு கொடுக்க கூடாதுங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி தர்மம் செய்யறதா இருந்தா அல்லாஹ் பொருந்திக்கிற அவன் சொல்லி காட்டினது மாதிரி நம்ம தர்மம் செய்யணும். அல்லாஹ் அங்கீகரிக்காத பொருள்களை செல்வங்களை பகிர்ந்து கொடுக்கறதுனால நன்மையே கிடைக்காதுங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஹராமான வழியில சம்பாதித்த சொத்துக்களை வியாபார பொருட்களை இந்த ரமலான்ல ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுனாலையும் பள்ளிவாசல்களுக்கு கொடுக்கறதுனாலையும் நன்மை கிடைக்க போறது இல்லை. நல்லா சகோதரிகளே, தாய்மார்களே, என்னையும் சேர்த்துதான் எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹராமான சம்பாத்தியத்துல சம்பாரிச்சு அதன் மூலமா கொடுக்கக்கூடிய தர்மம் நன்மை கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம மட்டமான தேவையற்றதை கொடுக்கறதுனால அதுக்கும் நன்மை கிடைக்க போறது இல்ல. ரொம்ப தெளிவா இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத் அழகான முறையில சொல்றாங்க. அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தேவையற்றவன். அவன் நமக்கு அழகான முறையில கொடுத்ததை கொடுக்கணுமே தவிர நம்ம கழிவுகளை வீணானதை கொடுக்க கூடாது. ஹராமான விஷயத்துல இருந்து சம்பாத்தியத்துல இருந்து வந்ததையும் கொடுத்தா அதுக்கும் நன்மை கிடைக்க போறது இல்ல. அல்லாஹ் நல்லதை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்றது இல்லைன்னு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல இருக்கு. எங்களுக்கு யாராவது எதையாவது கொடுத்தா அது நல்லதா தரமானதா பயன்படுத்துறதுக்கு உகந்ததா இருப்பதையே விரும்புவோம். தரம் குறைஞ்சதை நமக்கு தந்தா அப்படியே வேற வழி இல்லாம கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கொள்வோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நாம பிறருக்கு கொடுக்கறதும். அது போல மத்தவங்களுக்கு நம்ம கெட்டதுகளை கொடுக்க கூடாது, நல்லதையே கொடுக்கணும். நாம விரும்புறதையே பிறருக்கும் நம்ம விரும்பணும். நீங்க விரும்புவதை செலவிடாத வரை நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் எப்பொருளை செலவிட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை அறிந்தவனாய் இருக்கிறான். 3வது அத்தியாயத்துல 92வது வசனம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் சுப்ஹான் அல்லாஹ் நம்ம பாக்குறோம். இப்பதான் நம்ம தெளிவா பார்க்கவும் செஞ்சிருக்கோம் சூரத்துல் பக்கராவை, தர்மத்துடைய முக்கியத்துவத்தை. அப்படிப்பட்ட தர்மங்களை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான தர்மங்களை, அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய தர்மங்களை, நமக்கு குதிரையை வளர்த்தது மாதிரி அந்த குதிரை குட்டியை வளர்த்து சேர்க்கிறது மாதிரியான ஒரு நன்மைகளை, அவன் வலது கரத்தை நீட்டி நம்மளுடைய தர்மங்களை வாங்கி கொள்ளக்கூடிய தர்மங்களை செய்யக்கூடியவர்களா இன்ஷா அல்லாஹ் நாம இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்துகிட்டு இருக்க காலத்துல மஸ்ஜித் நபவில ஒவ்வொருத்தரும் பேர்ச்சங்கனிகளை கொண்டு வந்து வெட்டக்கூடிய காலத்துல அங்க கொண்டு வந்து அந்த கொலைகளை தொங்க விடுவாங்க. அந்த மஸ்ஜித் நபையில இருக்கக்கூடியவங்க அதை பிடிச்சு சாப்பிடுவாங்க. ஒரு தடவை வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு அன்சாரி தோழர் வந்து அத கொஞ்சம் வட்டமானதை தொங்க விட்டாங்க. அதை எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் நல்லதை விரும்புறான், அதனால நல்லதையே செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பார்த்தோம். 2வது அத்தியாயம் 215வது வசனத்துக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தர்மத்தை பத்தி சொல்லும் போது, ஏன்டா இந்த மாசம் அவ்வளவு தர்மத்தை வலியுறுத்தக்கூடிய தர்மமா இருக்கு, ஒரு மாசமா இருக்குங்கிறதுனால நிறைய செய்தியை உஸ்தாத் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதாவது வந்து முடிந்த அளவுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க. நீங்க உங்களுக்காக அப்படி இறுக்கி பிடிச்சு சேர்த்து வைக்காதீங்க. உன் சக்திக்கேற்ப கொஞ்சமாச்சும் தர்மம் செய்யுண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க. இதுவும் புகாரில வரக்கூடிய செய்தி.
செய்தியா இருக்கு. அதனால தர்மம் செய்யாது பதுக்கி வைக்கக்கூடியது, முடிந்த அளவுக்கு நம்ம தர்மம் கொடுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விரும்பக்கூடியவனா இருக்கான், அன்பு காட்டக்கூடியவனா இருக்கான். ஒரு பெண் இந்த இடத்துல உஸ்தாத் எழுதுறாங்க, ஒரு பெண் தனது வீட்டில் உள்ள உணவை வீணாக்காம தர்மம் செய்தா, அவ தர்மம் செய்த அந்த நன்மையே அவ பெறுவா. அதை சம்பாரிச்சு கொடுத்த காரணத்தினால அந்த தர்மத்தின் நன்மை அவளுடைய கணவனுக்கும் கிடைக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஆயிஷா இருந்து அறிவிக்கிறாங்க. அப்ப பாருங்களேன், நம்ம சமைக்கக்கூடிய சாப்பாடுல கொஞ்சமாச்சும் மிஞ்சாம இருக்குமா? இருக்கும். அப்போ அதை அடுத்த நாள் வச்சிருந்து சாப்பிட முடியாம குப்பையில தூக்கி போடுறதை விட, நாம அதை எடுத்து முன்னாடியே நம்ம சமைச்சதோட ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டு முடிப்போம். அந்த பொருள் நல்லதா இருக்கும். அக்கம் பக்கத்துலயோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல ஃப்ரெண்டுக்கோ இல்ல தேவையுடையவர்களுக்கோ நம்ம கொடுக்கும்போது நமக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்குது. அது மட்டும் இல்ல, நம்முடைய கணவனுக்கும் சேர்த்து அந்த நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ ஆண்கள் அதிகமா தர்மம் செய்யறதோட பெண்களுக்கும் அந்த வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில கொடுக்குறோம். ஏன்னா உணவுகள் தயாரிக்கக்கூடியது பெண்களா இருக்கிறோம். அதை வீணாக்காம தர்மம் செய்யும் போது நமக்கும் நன்மையோட நம்மளுடைய கணவனுக்கும் அந்த நன்மையை ஈட்டி கொடுக்கக்கூடிய நல்ல மனைவியாக இல்லாளாக நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். இந்த மாதம் பொறுமையின் மாதம். இந்த பொறுமையை பத்தி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்கன்னு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்த்த தலைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான தலைப்புகள். குர்ஆன் ஆராய்வோம், குர்ஆனின் வழி நடப்போம், குர்ஆனின் வழியில மக்களை அழைப்போம், இரவு வணக்கத்தை அழகான முறையில அமைச்சுக்கிருவோம், உம்ரா செய்வோம், தர்மம் செய்வோம். இந்த மாசம் தர்மத்தின் மாசமா இருக்கு. அப்ப இப்ப இருந்து நம்ம பட்ஜெட் போட்டோம்னா தானே, நம்ம அழகா அதையெல்லாம் கணக்கு பார்த்து எடுத்து வச்சோம்னா தானே நம்ம செலவுகளுக்கு எதையெல்லாம் வச்சுக்கலாம், நம்ம எதையெல்லாம் தர்மம் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம். அவனுடைய வலது கரத்துல வாங்கி நம்மளுடைய அழகான நம்மளுடைய நன்மைகளை வளர்த்து நாளைக்கு பெரிய லெவல்ல அல்லாஹ் கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், அழகிய செய்திகளை எங்களுக்கு அறிவித்து கொடுத்த ரப்பே, அதை அழகான முறையில உள்வாங்கி எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், கேட்ட ஒவ்வொன்றையும் அழகான முறையில் செயல்பட்டு உன்னுடைய அன்பையும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வரக்கூடிய ரமலானில் நீ சொன்ன ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு உடல் ஆபியத்தை தந்தல்வாயாக, உள்ளத்துக்கு ஆரோக்கியத்தை தந்தல்வாயாக, குடும்ப உறுப்பினர்களை இதற்கு தயார்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பொருளாதார வசதியை தந்தல்வாயாக. நீ கொடுக்கக்கூடிய ரிஸ்கில் ஹலாலானதை நீ எங்களுக்கு தந்தல்வாயாக. இந்த ஹலாலானதை நாங்களும் அனுபவித்து பிற மக்களுக்கும் கொடுத்து, யா அல்லாஹ், நாங்கள் இந்த குர்ஆனை நாங்களும் ஓதி அமல் செய்து பிற மக்களுக்கும் எத்தி வைத்து, யா அல்லாஹ், அத்தனை நன்மைகளும் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன, வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.